Vivaha, the Chennai Silks. எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தாவேக்கு உறுதியாக வெற்றி பெறக்கூடிய சூழல் நிலவிய நிலையில்தான் குளறுபடிகள் நடந்துள்ளதாக சேலம் மேற்கு மாவட்ட செயலரும் மேட்டூர் தொகுதி தாவேக்கு வேட்பாளருமான செல்வம் தெரிவித்தார். தாவேக்கு வேட்பாளர் வேட்புமனு நிராகரிப்பு விவகாரத்தின் பின்னணியில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி இருக்கிறாரா என்று தெரியவில்லை என்றும் பரவலாக அவ்வாறு கூறப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அருண்குமார் அப்படிங்கிற வேட்பாளர் கட்சி தலைவர் அறிவிச்சிருந்தார். இப்போ அவர் நாமினேஷன் பரிசீலனைக்கு போது அவர் ஆள் தலைமறைவு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அவர் செயல்படுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? உங்கள் தலைமை என்ன சொல்கிறாங்க? சார், தலைமையிட்ட சொன்னதுக்கு அவர் சார் பிரச்சாரத்தில் இருக்கிறதுனால பேசிட்டு சொல்கிறான்னு சொல்லியிருக்காங்க. பழனிசாமி அவர்கள் இதில் தொடர்பு இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா பரவலாக அப்படி தான் பேசப்படுது. எதுவாக இருந்தாலும் சரி, தலைமை என்ன சொல்லுதோ அதை பிரகாரம் நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம். வேட்பாளர் அறிவிச்சோன்னே எங்களுடைய பணிகள்லாம் தொடங்கணும். வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருந்தது. அதனுடைய பயத்தினால தான் எங்கள் தமிழக வெற்றி கழகம் எடப்பாடி தொகுதியில் உறுதியாக வெற்றி பெறுன்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்தமாரி குளறுபடிகள்லாம் நடந்திருக்குதுன்றதை நாங்கள் உணர்கிறோம். தலைமையிட்ட சொல்லியிருக்கிறோம். தலைமை சொல்கிறபடி நாங்கள் செயல்பட்டு கண்டிப்பாக எடப்பாடி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை மக்களுக்கும் தெரியும். மக்கள் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம தலைவருக்கு அவர் ஓட்டு போடணுன்ற ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க. அனைவரோட மக்களும் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுத காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதுக்கு தலைமை நல்ல பதில் சொல்லும். அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தலைமையோட பதிலுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அருண்குமார் வேட்பாளர் நிராகரிக்கப்பட்ட நிலையில் ஏதாவது சுயேட்சை வேட்பாளர்கள் ஆதரவு தெரிவிக்கிறா இல்லை வேறு வேட்பாளர் முடிவு எடுக்குவாங்க? இல்லை, அதை பற்றி தலைமை தான் சார் முடிவு பண்ணோம். அவர் தலைமை என்ன சொன்னாலும் சரி, தலைவரும் சரி, எங்கள் கழகத்தோட பொதுச் செயலாளரும் சரி, சேலம் மாவட்டத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் அண்ணன் பார்த்திபன் அவர்களும் சரி, அவங்க என்ன முடிவு பண்ணி நமக்கு சொல்கிறாங்களோ அதை பிரகாரம் எங்கள் தொகுதி பூரா நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம் சார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks.